1000 பேரை கொண்டவன் அரை வைத்தியன் ஆவான் என்கிற பழமொழியை கேட்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலே 1000 பேரை அல்ல, 1000 வேரை கொன்றவன் அரை வைத்தியன் ஆவான். இப்படி தவறாக கேட்கிறபடினாலே நாம் அநேக காரியங்களை தவறாகவே புரிந்து கொள்ளுகிறோம். பாருங்கள், ஒரு மனிதன் ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து வெளியே ஓடி வந்தான். இப்போ வெளியே உள்ள மனுஷன் கேட்டான், ஏன் ஓடி வருகிற, ஆபரேஷன் செய்யவில்லையா என்று கேட்டான். அதற்கு அவன் சொன்னான், நர்ஸ் ஒரு வார்த்தை சொன்னார்கள், நான் வெளியே ஓடி வந்து விட்டேன். என்ன சொன்னார்கள் என்று கேட்டான். அதற்கு அவன் சொன்னான், சின்ன ஆபரேஷன் தானே, கடவுள் மேல பாரத்தை போடுங்கள் என்று சொன்னபோது நான் ஓடி வந்து விட்டேன். நல்ல வார்த்தை தானே சொல்லி இருக்கிறாங்க, நீ ஏப்பா பயப்படுகிறாய் என்று கேட்ட பொழுது அவர்கள் எனக்கு இந்த வார்த்தையை சொல்லவில்லை, டாக்டருக்கு அந்த வார்த்தையை சொன்னார்கள், அதுதான் ஓடி வந்து விட்டேன் என்று சொன்னான். பாருங்களேன், அநேக வேளையில சில வார்த்தைகள் நம்மை கலங்க பண்ணுகிறது. நாம் கேட்கிற வார்த்தைகள் நம்முடைய நம்பிக்கையை இழக்க பண்ணுகிறது. வேத புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, எகிப்தின் செய்தியை கேட்டதினாலே நோய் உண்டானது போல என்று எழுதியிருக்கிறது. அப்போ தவறான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நம்மை பலவீனமாக்கி விடுகிறது. ஆனபடியினால்தான் வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாவானது உணவை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை ருசி பார்க்கிறது. நீங்க கேட்கிற வார்த்தைகள் நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தைகளாய் இருந்தால் அதை கேளுங்கள். உங்கள் நம்பிக்கை இழக்க செய்து உங்களை கலங்கடிக்கிற, உங்களை சோர்வுற பண்ணுகிற எந்த வார்த்தைக்கும் செவி கொடாதிருங்கள். நீதிமொழிகள் 23:12 சொல்லுகிறது, உன் இருதயத்தை புத்திமதிக்கும், உன் செவியை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக. நல்ல வார்த்தையை, நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை நாம் கேட்போம், நம்புவோம், நிச்சயம் ஆசீர்வாதம் பெறுவோம். God bless you.